நமக்கு பூசாரி அனுமதி கொடுத்தாரு, புகைப்படம் எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு சொன்னார். ஸோ அதனால் இந்த இடத்துல அவரோட அனுமதியோட இப்போ நம்ம அந்த வீடியோ எடுக்க போகிறோம். முதல்ல உள்ளார வரும்போது அந்த இடத்துல நான் நிறுத்திட்டேன். ஏன்னா இது அவங்கள கேட்காம நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. உள்ளார வரப்போ நான் உள்ளார போய் சாமி கும்பிட்டு இப்போ மறுபடியும் பூசாரி கீழே வந்த பின்னாடி அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த இடத்த வீடியோ எடுக்கிறேன். எங்கேயுமே அந்த இடத்துக்கான விதிமுறைகளை நம்ம பின்பற்றிட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கடைசி வரைக்கும் அது சரியாக தப்பான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்ல மனசில். அதுக்காக தான் அவங்கக்கிட்ட அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ இதுதான் நம்ம வந்த வழி, 2 பாறைக்கு நடுவில். இப்போ நம்ம இந்த இடம் பார்க்குறது கோயில். அதை தான் இந்த படிக்கிட்டு வருது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு இடமா புகைப்படம் எடுக்க போகிறேன். ஸோ இது பொங்கியம்மன் கோயில். பொங்கியம்மன் கோயிலினுடைய வரலாறு இங்கே கொடுத்துருக்காங்க. பொங்கி அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகளால் பூஜிக்கப்பட்ட பொங்கியம்மன் வள்ளி சன்னதி பொங்கியம்மன் சிலை 18/2/1962 12வது குரு பூஜையின் ஸ்ரீ சாது அன்வானந்தாவால் ஸ்தாபிக்கப்பட்டது. சன்னதியின் பின்புறம் காண்பது பொங்கிப்பாறை சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டது. இதன் வலப்புறமும் இடப்புறமும் லட்சுமி சரஸ்வதி என்று அழைக்கப்படும் பாறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோ நான் நிற்கிற திசையில் என்னுடைய வலப்புறம் ஒரு பாறை இருக்குது, இடப்புறம் ஒரு பாறை இருக்குது. இந்த 2 பாறைகளை தான் அவங்க என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா லட்சுமி சரஸ்வதி பாறைகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. பொங்கி அம்மனை தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்க தரிசிங்க. இது நேரில் தரிசிக்கணும்னு நினைக்கிறவங்கள கட்டாயம் நேரில் வாங்கன்னு தான் சொல்லுவேன். வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தரிசிக்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செஞ்சு தரிசிங்க. உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க. இப்போ நம்ம அப்படி இந்த சந்து வழியாக இந்த பக்கம் போக போகிறோம். இது நம்ம படித்தோம்ல, அதாவது சன்னதியினுடைய பின்புறம் காண்பது பொங்கிப்பாறை சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ பின்புறம் காண்பது பொங்கிப்பாறை சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்கல்ல, இது சுவாமியோட சன்னதி. இதுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இந்த பாறை தான் சச்சிதானந்த சுவாமிகளால் பூஜிக்கப்பட்ட பாறையாக குறிப்பிடுறாங்க. இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தலங்கள். இப்போ இந்த வழியாக இப்படி போக போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே சுற்றிட்டு வரோம், அவ்வளோதான், சந்து வழியாக. இப்போ இந்த இடத்துல வந்தோம்னா என்ட்ரன்ஸில் என்ன இருக்குது, குருநாதர் துணைன்னு இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸ்ரீலஸ்ரீ திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் 1916 முதல் 1950 வரை திருப்புகழ் தவம் இயற்றிய புனித ஸ்தலம் திருப்புகழ் ஆசிரமம். அடுத்தது இங்கே இன்னொரு போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஆசிரமத்தை தரிசிக்க வரும் பக்தர்கள் அமைதியாகவும் ஆசிரமத்தை சுற்றிய இடங்களை அசுத்தம் செய்யாமலும் இருக்கவும், அன்பர்கள் தங்கள் காலணிகளை இங்கு விட்டு ஆசிரமத்துக்குள் செல்லவும். குறிப்பு: ஆசிரமத்தை சுற்றியுள்ள பாறைகளில் தங்கள் பெயரை எழுதவோ செதுக்கவோ கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வரவங்க கடவுளை தரிசிக்கணுங்கிற எண்ணத்தோடு வாங்க, உங்களோட பேர் வரலாறுலாம் எழுதி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 தாலி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீருக்காக சுனி நீர் தேங்குறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக நம்ம ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, நல்லவராக இருக்கார், செல்ல வாங்கலை நம்மக்கிட்ட இருந்து. அடுத்தது ஐயாவோட அனுமதியோடு இந்த பக்கம் வந்தோம். சுனை நீர் இருக்குதுன்னு சொன்னார், சூரிய ஒளி படாத சுனை நீர். இப்போ ஐயா அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி அவருக்கு சொல்லிவிட்டு அவர் தீர்த்தம் தெளிக்கிறாரு, வாங்கிக்கலாம். நன்றிங்க ஐயா. அம்மா பாட்டியம்மா தான் நமக்கு முதல்ல சொன்னாங்க, ஐயா வருவார், அவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க அப்படின்னாங்க. அதனால் பாட்டியம்மாவுக்கு நன்றி சொல்லிடலாம். அடுத்தது இப்போ இந்த மலை மேலே ஏற போகிறோம். முதல்ல சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சர்க்கலான பாறை, நல்லா கிரிப்பாக தான் ஏறணும், பார்த்து ஏறுங்க. வேணா ஒரு குச்சி கூட கையில் வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம இந்த பாறை மேலே ஏறோம். ஓகே, பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. இறங்கும் போதும் பார்த்து இறங்க முயற்சி பண்ணுங்கள், பார்த்து இறங்குங்க. கவனம் உங்கள் கால் தடத்து மேலேயும் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடி மேலேயும் இருக்கட்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி சந்துகளுக்கு நடுவில் உங்கள் கால்களை வச்சிடாதீங்க. பார்த்து கவனமாக தடத்து மேலே மட்டும் வைங்க. இப்போ இந்த இடம் வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து இப்படி திருப்பி பார்த்தோம்னா இங்கே ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. போனால் அதுக்கு முன்னாடி இதுதான் இந்த இடத்தோடைய பாதை. இந்த பாதையில் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். இதுதான் அவங்க சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த போர்டு படித்தோம்னா தெரியும் நமக்கு. அடுத்தது அங்கே விநாயகர் சிலை பாறை இருக்குன்னாங்க. அது நம்ம அடுத்தது ஏறுவோம். கொஞ்சம் கடினமான பாறை மாதிரி தான் தெரியுது. முயற்சி பண்ணி ஏறிடுவோம். இங்கே குறிப்பிட்டிருக்க சுனையினுடைய அமைப்பு இது. படிக்கலாங்களா? சூரியன் காணா சுனை. முருகப்பெருமானுக்கு வள்ளி பிராட்டி தேனும் தினைமாவும் கொடுத்து முருகன் விக்கல் எடுக்க சூரியன் காணாத நீர்தான் குடிப்பேன் என்று கூறி வள்ளி பிராட்டி இங்கு உள்ள சூரியன் காணா நீர் கொடுத்ததாக ஐதீகம். இந்த நீர் ஒரு புனித நீர். பக்தர்கள் இதை அசுத்தம் செய்யாமல் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த நீர் ஒரு புனித நீர். பக்தர்கள் இதை அசுத்தம் செய்யாமல் இருக்கவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்று புரியல. நம்ம மக்கள் வரீங்க, உங்களுக்கு இந்த மலையில் எவ்வளவோ பாறை இருந்தோம், ஒரு நல்ல அறிவிப்பு கொடுத்துருக்குற இந்த இடத்துல தான் சில பேர் அவங்களுடைய பேரையும் இதையும் எழுதி வச்சுருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. ஒருவேளை இதை படிக்கிறவங்களாம் அவங்க பேரை படிக்கணும், வீடியோ எடுக்கிறப்ப அதில் அவங்க பேர் வரணுங்கிறதுக்காக எழுதுகிறாங்களான்னு தெரியல, இல்லை பிரார்த்தனைக்காக எழுதி வைக்கிறாங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு ஒரு அறிவிப்பு பலகையை விட்டு வைங்க. சொன்ன மாதிரி இந்த இடம் வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். ஆஹா, இங்கே பாருங்களேன், எவ்வளவு பிரண்டை செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிரண்டையா இல்லையே, பிரண்டை கிடையாது. இது வேறு ஏதோ செடி இருக்குது இந்த மலையில். இங்கே பாருங்களேன், அங்கே குரங்குங்கெல்லாம் எவ்வளோ அழகாக அதனுடைய ஓய்வு எடுத்துக்கிட்டு அதனுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. பாறை மேலே பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இங்கே இருந்து இருக்குது. அடுத்தது இது இந்த பாறை ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைங்க, கொஞ்சம் வழுக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம இந்த பக்கம் போகிறோம். இதுதான் அவங்க குறிப்பிட்ட சூரியன் காணா சுனை நீர். சரி, நான் முன்ன காட்டின மாதிரி இந்த பாறையோட இதில் ஏறலாமான்னு தெரியல. இருந்தாலும் ஏறி இறங்க முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் சர்க்கிளாகவும் முள்ளு செடியெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல மழை பெய்கிற டைமில் தண்ணி இப்படி போகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஒரு பாறை, அந்த மிகப்பெரிய பாறையில் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஏப்பா ஆண்டவா, இப்போ இந்த இடத்துல கீழே இறங்கி திரும்பி சூரியன் காணா சுனை நீர்னு ஏன் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே சூரியரையே காணோம். ஷோல்டரில் பேக் இருக்கு, வெயிட் இருக்குது பின்னாடி. இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த புகைப்படத்தை வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள் சூரியன் எப்படி வெளிச்சல வானத்தில் அடிக்குதுன்னு. இந்த பாறைக்கு நடுவில் தான் இந்த சுனை நீர் உருவாகி தேங்கி நிற்கிது. ஸோ இதுதான். இதுக்கு மேலே நம்ம போக வேணாம், இறங்கி கீழே போயிடலாம். போகலாங்க.
பார்த்து கால் வைங்க, கவனம் யார் இறங்குறதா இருந்தாலும். நான் உட்காந்து இறங்கிக்கிறேன், செங்குத்தாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்க ஏறி வந்த பாதை, இப்போ நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சர்க்கிளாக இருக்குதுன்னு. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவை பாஸ் வச்சுட்டு பார்த்து இறங்க போகிறேன்.